Hey guys, welcome back to the channel. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஏன்னா டுடே இஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ். ஃபைனலி இந்த பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட 6 months 8 monthsக்கு மேலே ஆன்டிசிபேட் பண்ணி ஃபைனலாக வாங்கின பாக்ஸ். நவம்பர் 10 தான் அது ரிலீஸ் ஆச்சு. பட் ஸ்டாக்கே கிடைக்கல. நிறையா ஸ்டாக் ஃபுல்லாகவே ஜீரோ தான். அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, வந்தாலும் நமக்கு ஸ்டாக்கே கிடைக்கல. ஃபைனலி லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு ட்விட்டரில் சொன்னான். திடீர்னு நைட்டு சிவராத்திரி அப்போ சும்மா ஏதோ படம் பார்த்துட்ருக்கப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டாக் இருந்தது. அதுவும் நான் காலி வாங்கிட்டேன். சீரிஸ் எக்ஸா எஸ்ஸாங்கிறது கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். யூஎஸ்லேருந்து வாங்கினா சீரிஸ் எக்ஸ் வாங்கலாம், அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஃபைனலி இந்தியன் இந்தியன் ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால் சீரிஸ் எஸ்ஸுக்கு போயிட்டேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் எடியூ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பொதுவாக இந்த மாதிரி நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன்னா இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சுத்தமாக பொறுமை இருக்காது. எப்படியாச்சும் நான் வந்தோடனே நான் அன்பாக்ஸ் பண்ணி முடித்து எல்லாமே யூஸ் பண்ண முடித்து அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் வீடியோ பண்ணலாமான்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் அதுவும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி என்னால் ஏன் பண்ண முடியுதுன்னா, இதுக்காக நான் ஆல்ரெடி பல மாதங்கள் வெயிட் பண்ணிட்டேன். நிறையா மாதம். ஆல்மோஸ்ட் நான் கேமிங் சர்க்கிள் இருக்காங்கன்னு தெரியும். என்னுடைய சுற்றி இருக்கிற எல்லோரும் அடுத்தடுத்த ஜென்னுக்குன்னு மூவ் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் பழைய ஜென்லேயே பழைய எஃபிஎஸ்லேயே விளாண்டுட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா நான் ஏன் இந்த சீரிஸ் எஸ் சூஸ் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் சீரிஸ் எக்ஸ் இல்லாமல் எஸ் ஏன் சூஸ் பண்ணேன், அண்ட் தென் PS5 ஏன் சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணேங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ பாக்ஸை திறந்தோடனே மேலே இந்த பேப்பர் இருக்குது. அண்ட் தென் நான் இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுறப்ப அது சீல்டாக இருக்காங்கிறது கன்ஃபார்ம்னு நான் செக் பண்ணுவேன். ஹோப் சீல் ஆகிருக்கானே. இது நம்ம பில் இருக்கட்டும். ஸோ ஆக்சுவல் இல்லை. ஸோ இங்கே சீல் இருக்குது, சீல்டு தான். ஸோ அந்த இடத்துல சீல்டு இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவல் மைக்ரோசாஃப்டோட பேக்கிங். கேம் ஷோல்டு செப்பரேட்லி, சம் எக்ஸ்பெக்டட் 2021. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஸோ இது சீரிஸ் எஸ் ஒயிட் எடிஷன் ஒன்று தான் இருக்குது. அண்ட் தென் இந்த சைடில் ஸ்பெக் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா கேமிங் 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் என்னுடைய மானிட்டர் 60 FPS தான் சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு இது போதும். இன் ஃபியூச்சரில் நான் அப்கிரேட் பண்ணுவேன் 120 FPSக்கு. அண்ட் வெலாசிட்டி ஆர்கிடெக்சர் இதில் அவங்க இன்டர்னல் ஆர்கிடெக்சர் 520 GB தான் ஸ்பேஸு. இவங்களோட OS இதெல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 400 அரௌண்ட் தான் இருக்கும். பெரிய கேம்லாம் நீங்கள் விளாட்றீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேம் மாதிரி போட முடியும். பட் உங்கள்கிட்ட இன்டர்நெட் நல்லா இருக்குன்னா நீங்கள் அப்பப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேம் டவுன்லோட் பண்ணோன்னே அது ஹார்ட் டிஸ்கில் போட்டலாம். அது என்ன கேம் விளாட்றீங்களோ அது இந்த SSDயில் போட்டுக்கலாம். VRR, ரெஃப்ரெஷ் ரேட், வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், ஹை டைனமிக் ரேஞ்ச், டிஸ்க் ஃப்ரீ கேம். ஆமாம், இந்த இதில் டிஸ்க் இருக்காது. அது டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, டிஸ்க்கு போட்டு விளாட்றவங்க நான் டிஸ்க்கு வாங்கினதே இல்லை. நான் வாங்கி கிட்டத்தட்ட 8 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். நான் டிஸ்கில் வாங்குறதே இல்லை. எல்லாமே ஆன்லைன் தான். டீல்ஸில் வர்றப்போ, இந்த பிளாக் ஃப்ரைடே இந்த டீல்ஸில் வர்றப்போ வாங்குவேன் நான். இந்த மாதிரி பிளாக் ஃப்ரைடேயில் இந்த மாதிரி கேம் கொஞ்சம் 1 இயர் பழசாகிறப்போ 1000 லெஸ்ஸில் 300 rupees 500 800 வர்றப்போ மட்டும் நான் ஒரு 3-4 கேம்ஸ் வாங்கிட்டு விளையாடுவேன். மித்த டயத்தில் இந்த மாதிரி கேம் பாஸ்னு இதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எப்படி படம் பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. அதில் கூட கேம்ஸ் நிறையா இது இருக்கும். அதை நான் விளாடுவேன். ஆல்ரெடி நான் வாங்குகிற கேமே நிறையா இது என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ நான் அது போடவும் இது எல்லாமே கன்ஃபார்ம்டாக வந்துடும். அண்ட் இந்த வீடியோவில் முன்னாடியே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த சீரிஸ் எஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த பட்ஜெட் 35,000 இந்த பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட் இடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ்லேருந்து யாராச்சும் கொண்டு வருவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூஎஸில் இது வாங்கினீங்கன்னா 20,000 அரௌண்ட் வரும். கிட்டத்தட்ட 15,000 ப்ளஸ். அதில் இருக்கிற ஒரே சிக்கல் என்னன்னா உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க கொண்டு வரணும், ஓப்பன் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். அப்புறம் அது வாரண்ட்டி இருக்காது. அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது ரிஸ்க் ஃபேக்டர் தான். பட் என்கிட்ட இருக்கிற பழைய எக்ஸ்பாக்ஸில் நான் யூஸ்லேருந்து தான் கொண்டு வந்தது. இஷ்யூவே வராது, நல்லா சாலிடாக இருக்கும். ஓகே, நான் அதை அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த பேக்கிங் மேலே கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா நான் நிறைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கேன். இந்த பேக்கிங் உண்மையிலே அழகாக இருக்கும். பாருங்களேன், கிட்டத்தட்ட போன வருஷம் உண்மது போல் கரெக்டாகவும் இல்லை. இங்கிட்ட ஒன்று Wow, wait a minute.
தலைகளை திறந்துருக்கேனா? ஷீட். இப்போ நான் தலைகளை திறந்துட்டேன். பேக்கிங்கில் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அது ஓவர் க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி தொடரும் பாருங்க. எப்படி எங்கடா கண்ட்ரோலர் இருக்கானா? கண்ட்ரோலர் எங்க? ஏதோ பிரச்சனை போல். ஐ மீன் எக்ஸ்பாக்ஸ் இருக்குது, உள்ளே வந்து கண்ட்ரோலர் காணா. இருக்கணுமே கண்ட்ரோலர். கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன். ஸோ இது நான் இங்கேயே வச்சிடுறேன். ஒன்று இருக்கும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது. செம்ம, நான் எதிர்பார்த்த மாதிரி செம்ம க்ரியேட்டிவான பேக்கேஜிங். சுத்தமாக தெரியல கண்ட்ரோலர் எங்கே இருக்குன்னு. அண்ட் தென் இதுதான் ப்ரூஃப். இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஃப்ளக் பாயிண்ட்டு, இது வந்து இண்டியன் ஃப்ளக் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பழைய எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எக்ஸ்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பவர் பிரேக்லாம் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் பவர் கேபிள். நான் வெளியே வச்சிடுறேன். அண்ட் தென் இது வந்து HDMI. இது வந்து நார்மல் HDMI வயர் கிடையாது. 2.2 வெர்ஷன், 2 வெர்ஷனோ 2.1 வெர்ஷன் நினைக்கிறேன். 120 FPS சப்போர்ட் பண்ணணுன்னா இந்த வயர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிற மாட்டுருக்கு, நான் பழைய இது யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதை உள்ளே வச்சுக்கிறேன். அண்ட் தென் அவர் ஃபேவரட் பார்ட், ரோலர், த ஒயிட் பியூட்டி ரோலர். இதை அன்பேக் பண்ணிடுறேன். இந்த கண்ட்ரோலர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா வந்து நார்மல் கண்ட்ரோலர் வந்து முன்னாடி வந்து நைஸாக இருக்கும், இந்த பக்கம் இப்போ சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக. பட் ஒரு grip தான் நினைக்கிறேன். இந்த கண்ட்ரோல் பழைய எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலுக்கு இது என்ன வித்தியாசம், நடுவில் ஒரு பட்டன் இருக்குது, இது வந்து இன்ஸ்டன்ட் ஷேர் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இந்த பட்டன் கொஞ்சம் கூலியாக இருக்குது. இந்த இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து அப்சல்யூட் அக்மார்க் ஒரே மாதிரி இருக்குது. மற்றபடி கண்ட்ரோலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறவங்க கூட எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் எனக்கு ப்ளே ஸ்டேஷனும் ரொம்ப பிடிக்கும். கண்ட்ரோலர் விஷயத்தில் இது வந்து நல்லா இருக்குது. ஸோ கண்ட்ரோலர் பார்த்தாச்சு. ஸோ கண்ட்ரோலர் கூட வந்து பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டே 1ங்கிறதுனால நம்ம பேட்டரி யூஸ் பண்ணிடுவோம். வில் அன்ராப் திஸ் பேட்டரி. இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும், உள்ளே போய் செட்டப் பண்ணுறப்ப மாத்திரேன். இப்போ என்னுடைய எக்ஸ்பாக்ஸை நான் திறக்கிறேன். பவர் யுவர் ட்ரீம்ஸ் சீல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் திறக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ஏர் போகிறதுக்கு ஒரு இடம். இது வந்து பவர் பட்டன், இது ஒரு USB, இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜாய்ஸ்டிக்கு. பின்னாடி எல்லா ஹோல்ஸும் இருக்குது. திஸ் ஃபார் ஆக்சசிபிலிட்டி பின்ஸுக்கு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ தான், என்னுடைய ஃபேஸ் அளவுக்கு தான் இருக்குது ஆக்சுவலாக. இதோட பவர் என்னதுன்னா வந்து இந்த 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 கன்சோலில் இருக்கிற ஒரு பவரை வந்து நீங்கள் ஒரு பிசியில் வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஐ மீன் கம்பேர் பண்ணக்கூடாது, பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 1 lakh தொட்டுரும், கன்ஃபார்மாக அது வந்து தொட்டுரும். பட் இதில் வந்து இது ஏன் சீப்பாக இருக்குன்னா வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. அதுக்காக தனியாக வீடியோவே பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க கேம்ஸில் தான் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அண்ட் தென் கன்சோல்ஸ் வந்து எப்போவுமே அந்த ஜிலெட் மாடல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்கள்ல, ஷேவிங் ரேசர் சீப்பாக இருக்கும், பிளேட் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி இது. ஸோ கன்சோல்ஸ் எப்போவுமே சீப்பாக தான் இருக்கும். அதுவும் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா ஒரு 6-7 இயர்ஸ் மேலேயாச்சு அப்படியே வச்சுருப்பானுங்க. அதை வச்சு மில்க் பண்ணி நிறைய கேம் விட்டு காசை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கன்சோல். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னோடய ஃபேஸில் வந்து அதை காமிக்க முடியல. ஐ மீன் உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் மாட்டியும் காமிக்கிறேன், மாட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஒரு சில கேம் விளாண்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து நான் இந்த கேமையும் நான் அதிலே பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பாக்ஸா PS5 அது செலக்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் செலக்ட் பண்ண முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன கன்சோல் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கேங் ஃபுல்லாக ப்ளே ஸ்டேஷன் அந்த கேம்ஸாக வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக ப்ளே ஸ்டேஷன் தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட மல்டிப்ளேயரெல்லாம் ஈஸியாக விளாட முடியும். இருந்தாலும் இப்போ நிறைய ஒரு சில கேம் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் மல்டிப்ளேயர் இருந்தாலும் பட் நிறைய கேம்ஸ் வந்து கன்சோல் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். சரி, அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் கன்சோலே திங்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேம்ஸ் பிடிக்குதுன்னு பாருங்கள். ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் வந்து பிசிக்கே வந்து ஒரு சில தான் போர்ட் ஆகுது. பட் ப்ளே ஸ்டேஷன் விளாண்டா இன்னும் சூப்பராக இருக்கும். காட் ஆஃப் வார்,
அன்சார்ட்டட், லாஸ்ட் ஆஃப் அஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டோரி ட்ரைவனாக சூப்பராக இருக்கும். அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அடுத்து நிறைய கேம் நான் விளாடுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஆளாக இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் நான் சூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த அளவுக்குலாம் இல்லை, நான் வந்து நார்மலாக கேம்ஸ்லாம் விளாடுவேன். அடுத்து நான் கேம் வந்து நிறையா வந்து அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீஸுங்கிறது வந்து எக்ஸ்பாக்ஸில் இருக்குது. இன்னும் பிஎஸ்சில் வந்து அந்த மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. கேம் பாஸுங்கிறது வந்து பாக்ஸில் தான் இருக்குது, எக்ஸ்பாக்ஸில் தான் இருக்குது. அது வந்து மந்த்லி 500-700 அரௌண்டில் இருக்கும். 500னா கேம் பாஸ் மட்டும், 700னா வித் மல்டிப்ளேயர் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் அதை வந்து பே பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மந்த் பே பண்ணிட்டு அந்த மந்த்துக்கு மட்டும் விளாடலாம். வந்து நீங்கள் வருஷம் பூரா வந்து சும்மா போட்டு வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு 1 வீக் ஒரு 10 days லீவ் வருது, நான் வெறித்தனமாக விளாட போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதம் மட்டும் ஒரு 500 போட்டு விட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேம் அந்த நேரத்தில் மட்டும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விளாண்டுக்கலாம். அப்புறம் திருப்பி பேக் அடிச்சிடலாம். பயங்கரமாக உழுகுது. நான் வந்து ஸ்கிரீனில் காமிக்கிறது வந்து செட்டப் வந்து ஃபுல்லாக ஃபோன்லேயே தான் இருந்தது. செட்டப் ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஜஸ்ட் ஆன் பண்ணோடனே ஃபோனில் ஒரு கோடு கேட்டுச்சு. கோடு எடுத்தவொடனே ஃபோன்லேயே ஃபுல்லாக நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே செட்டப்பில் எடுத்துக்கிச்சு. ஜாய்ஸ்டிக் தொடவே வேண்டியதில்லை. ஆனால் அந்த கேமை வந்து இந்த புது கன்சோல் விளாடல. பட் ஜஸ்ட் அதை எடுத்து அந்த கன்சோல் அந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்து டவுன் ரவுட் அப் டவுனில் அமுக்கிறப்ப அந்த மெனு நகருதில்ல, அந்த ரெஸ்பான்ஸே பயங்கரமாக இருக்குது. அப்படி டச் பண்ணோன்னே அப்படி நகருது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கன்சோல் வந்து அதுதான் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ மீன் இதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது பார்த்தோன்னா இதை தொட்டுட்டு இது பேக் போகவே முடியாது. ஏன்னா இதோட ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஓகே, வீடியோட எண்டில் வந்தாச்சு. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த கேம் பிளே வந்து காமிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து 24 FPS வீடியோ. இதில் வந்து 60 FPS போட்டாலும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் நிறையா 60 FPS வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 60K ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன் இல்லை. ஆக்சுவலாக இது 120 ப்ளே பண்ணோம். ஜஸ்ட் என்கிட்ட மானிட்டர்லாம் இல்லை. பட் ஓவராலாக வந்து கன்சோல் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சீப்பான கன்சோல் வந்து நீங்கள் தேடணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து ஐ மீன் நெக்ஸ்ட் ஜெனில் இருக்கிற சீப்பஸ்ட்டு கன்சோல் வந்து ப்ரிஃபர் திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். $300 வந்து 18,000 to 20,000 அரௌண்ட் நினைக்கிறேன். யூஎஸ்லேருந்து வாங்கினீங்கன்னா அது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு சஜஷன் என்னென்னா வந்து இப்போ $300 இருக்குது. வர அக்டோபர் நவம்பரில் வந்து பிளாக் டே அந்த பிளாக் ஃப்ரைடே அந்த டீல்ஸ்லாம் வரும்ல, அப்போ வந்து கண்டிப்பாக $250 கூட விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் இதனோட ப்ரீவியஸ் கன்சோல் வந்து நான் அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவசரம் இல்லைனா நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிங்கன்னா $250 இன்னும் கம்மியாக வந்துடும். 15,000 அரௌண்டில் வந்து வாங்கிடலாம். இன்ஃபேக்ட் ஓல்டர் கன்சோல் எக்ஸ்பாக்ஸ் 1Xஆக இருக்கட்டும், எக்ஸ்பாக்ஸ் 1S பழைய கன்சோல் இருக்குல்ல, அதுவே நீங்கள் வந்து இந்தியாவில் வாங்கினா கூட இப்போ $40,000 இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த ஜென் கன்சோலே வந்து இவ்வளோ சீப்பாக வாங்கி அந்த 60 FPS 120 FPS நியூ ஜென் கேம்ஸ் எல்லாம் வந்து உள்ள வர மாதிரியான கன்சோல். ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து அது ஒரு நல்ல சீப் ஆப்ஷன் தான். ஆல்ரைட் கைஸ், இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு vlogல நான் வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்கள் கேமிங் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட் கைஸ், பை.